பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்த துஆக்கள், உன்னுடைய உள்ளத்துல உனக்கு தேவையான சத்து பொருள்கள் ரத்தமாகி அது தசையாகி உனக்கு சத்து போக உன்னுடைய கழிவு பொருளை இவன் சொல்றான். ராத்திரி ஒரு பூவம்பழம் சாப்பிட்டேன், ஃப்ரீ மோஷன் ஆயிடுச்சு, அப்படி உட்கார்ந்து அன்பர்களே நீ சொல்ற வாழை வந்துட்டு ஃப்ரீ மோஷன். அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்க, உன்னுடைய கழிவு பொருளை நான் அன்பர்கள் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அன்பர்களே தெய்வம் வந்தா நீங்க என்ன நினைக்கிறீங்க? தெய்வம் நம்ம தலையில ஏறி நாம் தெய்வத்தை தூக்கி போராடிட்டே இதுதான் பக்தர்கள். இல்ல அல்லாஹ் அப்படி தெய்வம் இல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான், ஒன்றை சுமக்கக்கூடிய நான் தெய்வம், ஒன்றை சுமந்திருக்கிறேன். உங்களுடைய கடலிலே தலையிலே நான் சுமந்து கொள்கிறேன். அன்பர்களே நம்மள அல்லாஹ் சுமந்து தெரிஞ்சாலே ஆர்ப்பணம் ஆயிட்டான். ஆனா தெரிஞ்சு கொள்ள யாரும் தயாரா, இந்த பாடம் பற்றி யாரும் தயாரா. பரம்பரை பாத்தியத்தில் கைமா வச்சிருச்சு, பராசர் பரம்பரை சொத்தா வச்சிருச்சு, மதிப்பு கனிமாவை இழந்து அல்லாஹ் இழந்து நண்பர்கள் அல்லாஹ் புரியுது அறிய ஏ பாடுபடுது. அன்பர்களே அல்லாஹ் அவரை பெற்றுக் கொள்வது இலேசு. ஏ அவர் முழு அட்ரஸ் பாருங்க. நான் சேலஞ்ச் பண்றேன், யாரையும் ஆண்டவன் அணிந்தவர்கள் இருந்தா தாயகத்துக்கு போகும்போது அல்லாஹ் கூட இருக்கிறதுல நிரூபிச்சுட்டு 1 லட்சம் ரூபாய். தாயகத்துக்கு போகும்போது அல்லாஹ் கூட இருக்கிறது இல்ல, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படை இருக்கு. சும்மா நீ வாசா பண்ணிட்டா நீ பாரு சொல்லு, அவன் பரிசுத்தமான சேர சதிக்கு வரமாட்டான். அன்பர்களே இது தொண்டு சொந்தா குர்ஆன் ஹதீஸ் தீர்வு எங்க அல்லாஹ் அன்பர்களே அவன் மற்றவங்க தான் பேசுறான். இவர் எனக்கு பின்னால எல்லாருக்கும் மைக்கு யாரும் சலாங்க மைக்கவர்களே, கன மைக்கவர்களே, ஆதி ஜன மைக்கவர்களே, ஆதி சுபில்லா மைக்கவர்களே, தாங்கள் இன்று அழகாக பேசுகிறீர்கள், அல்லாஹ் பற்றி எங்களுடைய கவனத்தை அல்லாஹ் பற்றி திருப்பினீர்கள். யாரும் மைக்கு சலாங்க அப்படி யாரும் சொன்னா ஒருத்தர் எனக்கு தான் சொல்றாங்க. இன்னைக்கு எங்க பேச்சுக்கள் அன்பர்களே, அப்ப இது என்ன இடையில நான் சொல்லக்கூடிய என்னுடைய சிறிய சப்தத்தை ஒலிபெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு இடையில வாசி அன்பர்களே. அதே மாதிரி உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு நான் சொல்றது வாங்காதீங்க. அல்லாஹ்வே வந்து அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இந்த பூமியில வந்து என்ன செய்தார்களோ அதை அல்லாஹ் அந்த நபியில வந்து இந்த விழாவில என்னை யாருக்கு சொல்ல வச்சிருக்கார். அன்பர்களே நீங்க அந்த மதிக்கையில விளங்கையில பொறுப்பு இல்லை. நான் அந்த இன்பத்துல மூழ்கி லயிச்சிருக்கிறேன், அல்லாஹ் கூட வச்சிருக்கிறேன், சதா அவங்க மனசு லயிச்சிருக்கு. உங்களை நீங்க தேடி சொல்லுங்க. அன்பர்களே நீங்க சர்வத்தை எப்படி பாருங்க. நான் 40ஆவது வயசுல நபியவர்கள் அல்லாஹ் பற்றி பிரச்சாரம் என்னைக்கு தொழுகை வந்துச்சு அது நல்ல கவனிக்க முடியும். தொழுகை என்னைக்கு கிடைச்சிச்சு 52ஆவது வயசு மேலாஜுக்கு போய் இந்த இன்ப தொழுகையை வாங்கி வந்தாங்க. அந்த 40ஆவது வயசுல கலிமா சொல்ல நபி ஆரம்பித்து சொல்லிக் கொடுத்து அந்த 12 வருஷ காலம் இடைப்பட்ட காலம் தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, ஜகாத் இல்லை, ஹஜ் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. கலிமா தான் பாருங்க. சரித்திரத்தினுடைய நினைவு கொண்டு அந்த 12 வருஷ காலம் மேலாஜுக்கு போய் தொழுகை கொண்டு வர வரைக்கும் வணக்கம் இல்லை. அப்ப எது வணக்கமாக இருந்துச்சு? அல்லாஹ்வை தெரிந்து கொள்வது வணக்கமாக இருந்துச்சு. அப்போது நீ மாறி சொல்லினார் அல்லாஹ்வை அறிவது நாம் மார்க்கத்தில் முந்தினோம். இன்றைக்கு நாம் அதை தவற சரி. 52ஆவது வயசுல தொழுகை மதீனாவுக்கு சென்றார்கள், ஹிஜ்ரத் செய்து மறு வருஷத்தில் நோன்பு கிடைச்சு. இந்த இன்பம் நோன்பு, புனிதமான நோன்பு, ரமலான் நோன்பு ஹிஜ்ரத் 2வது மதீனாவுக்கு நல்வது விளங்கிட்டீங்களா? அதற்கு பிறகு ஜகாத், அதற்கு பிறகு ஹஜ், படிப்படியாக. ஆக அன்பர்களே இந்த ஆதாரப்படி இந்த கூற்றுப்படி மதீனாவுக்கு பெருமானாரோடு சென்றார்களே. சென்று மறு வருஷம் உஹது யுத்தத்தில் ஷஹீதானார்களே 14 பேர். அந்த 14 பேர் தொழுதது 2 வருஷம். அவர்கள் அதிகமாக தொழுதது 2 வருஷம். அவர்கள் நோன்பு வைத்தது 14. ஒரு லைலத்துல் கத்ர் கிடைக்க ஷஹீதாயிட்டாங்க. அன்பர்களே அவர்களுக்கு இந்த ஜகாத் கடமையாக, ஹஜ் கடமையாக. ஆனால் அவர்கள் போகக்கூடிய அவர்களுடைய அந்தஸ்தை கியாமத் நாள் வரைக்கும் எந்த வழி எந்த புத்துப்பட முடியாது. என்ன காரணம்? நண்பர்களே நீங்க வணக்கம் சொன்னா எடுத்துள்ள மனுஷனை தோணும் வணக்கம்
என்ன ஓட்டக்காரங்க தண்ணி இருக்கிறாங்க, அவன் ஏன் வரணும்னு கேட்கிறான். அல்லாவுக்கு இலவசமா ஏன் தொடரணும்னு கேட்கிறான். ரத்த வேலையை கொண்டு சம்பாதிச்சு நான் திக்கிறேன், நான் உழைச்சு திக்கிறேன், இலவசம் ஆரம்பிச்சு அல்லாவுக்கு சொல்ல சொல்றான். நண்பர்களே, அல்லாவுக்கு வணங்க வேண்டியது நீதிதான், அது நியாயம்தான் என்ற நியாய உணர்வு வரும் வரை அல்ல தொழுகையாளர். நீ மனுஷனை முடிச்சு முசையில இருக்கு, நமாஸ் போறோம் என்னன்னு படிப்பான், எப்படி படிப்பான், அவன் ஏன் தொழுகிறான். நண்பர்களே, அல்லாஹ் அவன் கூட இருந்து உனக்கு எல்லா சகாயம் செய்யறான். நண்பர்களே, அதனை விளங்கினா 12 வருஷ காலம் சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அல்லாஹ்வை அறிந்து அவருடைய அல்லாஹ் செய்த அந்த தியாகங்கள், அல்லாஹ் தங்களுக்கு செய்த சகாயங்களை வழங்கி சஹாபாக்கள் உள்ளங்களிலே ஆசை அலைவதால். நண்பர்கள், தெய்வ பக்தி என்று அது எல்லாரும் மனிதன் தன்னுடைய தெய்வத்தை சந்தோஷப்படுத்த தெய்வத்துக்கு ஏதாக தான் பிரதிபலனாக தெய்வத்துக்கு செய்ய விரும்புவார். இது மனித சுபாவம். தெய்வம் தேவை என்று விளங்கக்கூடிய மக்கள் ஆஸ்திகர் நாஸ்திகர் என்று நாஸ்திகர் கடவுளை இல்லைங்க. நான் அவர்களை சொல்ல வாங்க கடவுளையே காட்டிட்டு கடவுளை காட்டுறீங்க, நீ இல்லைங்கிற, நீ இல்லைன்னு சொல்லும்போது ஒண்ணுல கடவுளை நான் பார்க்கிறேன். கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க, அவங்க நல்லா கவனிச்சு பாரு, அவங்க கூட அப்பவே அல்லாத அன்பர்களே, அல்லாத கூட வச்சுக்கிட்டவங்க இல்லைன்னு சொல்றான். இந்த அசரார்கள் படங்க அது போக போக சஹாபாக்கள் பெருமானார் 12 வருஷ காலம் திருக்கலிமாவுடைய விளக்கத்துக்கு அல்லாஹ்வுடைய சஹாபாக்கள் சொன்ன சஹாபாக்கள் உள்ளவங்கள ஆசை அளவு. என்ன ஆசை? இப்படியா அல்லாஹ், இப்படிப்பட்டவனா அல்லாஹ், அந்த அல்லாஹ்வுக்கு நாம் கைமாறு செய்யணுமே, நாம் ஏதாவது அல்லாஹ்வுக்கு செய்யணுமே, பிறவியாக அவருடைய இந்த முகாமுக்கு நாம் ஏதாவது செய்யணுமே என்ற ஆசை அளவு வந்துச்சு. அப்போ மேலாஜிக்கு நபி கூப்பிட்டு இன்பத்தோடு ஏன் கொடுத்தா நண்பர்கள். இப்போ ஒரு ஆள் வந்து சொல்றோம், சாதாரண பழக்கம், நான் ஒரு ஊர்ல வந்தாலும் வாழ்ந்து போனேன், தராவி தொழுன்னு சொன்னேன், உங்க ஊர் வந்து தங்கிட்டேன், சஹாபாக்கு யாரும் சாப்பாடு கொடுங்க. அது மத்தியானம் 3 மணிக்கு வந்து இப்போ வந்து சொன்ன என்ன செய்யறது, 3 மணிக்கு வந்து அட்டெண்டன்ஸ் கொடுத்துருந்தா ஏற்பாடு செஞ்சு படுத்து போங்க அப்படி சாரதிலே வீட்டில் வந்து தராவி பயான் செஞ்சு பயான் 30 நாளைக்கு சோறு பதிவு செஞ்சு மத்தியானம் ஏழு சாப்பிடும் 30 நாளைக்கு பதிவு ஆகி சொல்லு. நான் 3 நாளைக்கு 30 நாளைக்கு சோறு பதிவு ஆகி. அப்ப மனுஷன் தொடர்ந்து சகாயம் கிடைத்த பிறகு அர்ப்பணமாக இது உண்மையா அன்பர்களே. அல்லாஹ் யாருக்கு அரபு நாட்டு மக்கள் தெரியாம இருந்தார்கள். அல்லாஹ்வை அறிமுகப்படுத்திய மாத்திரத்திலே அந்த அல்லாஹ்வுக்கு தாய்மொழியாக செய்யும் என்ற ஆசை மக்களுக்கு அலைவு. அந்த நிலையில அல்லாஹ் கூப்பிட்டு இந்த தொழுகை பண்ணும். இப்போ வெறும் ஆலோசனை தொழுண்டா எப்படி நண்பர்கள் பரம்பரை வாக்கியத்தில் இஸ்லாத்தில் ஐயன் பிறந்தா யாரு ஐயன், செட்டியார் பிறந்தா யாரு செட்டியார், கிறிஸ்டின் பிறந்தா கிறிஸ்டின், அருகன் பிறந்தா அருகன். என்ன சொல்லிட்டோம், நிறைய கஷ்டம். சாயல் போல சாயல் செயல்கள் தெரியாமல் நடத்தி வச்சிருக்கிறான். அக்காலத்தில் இந்த சென்சஸ் ஆஃப் கவர்மெண்ட் இந்தியா, இந்திய அரசாங்கம் அந்த சென்சஸ் கணக்குப்படி அந்த பட்டியல் கணக்குப்படி நான் சாயம் இல்லை சொல்றேன். நீ இல்லைன்னாலும் எழுதி வைக்கணும், நீ சாய வேண்டாம். ஆனா நீ எப்படி சாயம் உனக்கு அல்லாஹ் தெரியுமா, ரசூலை தெரியும், நண்பர்கள் பாக்கி எல்லாம் தெரியும். சங்கர மண்டலத்துக்கு போற பேச்செல்லாம் பேசிட்டு உன்னை இதுக்கா உழைச்சா அல்லா, உன்னை ஏன் உழைச்சா அல்லா, தன்னை அறிந்து அல்லாவை நீங்க அறிஞ்சிருக்கணும். நண்பர்களே, அல்லாவை அறியாம குடியில போனா மாங்காப்பு கேட்டு கேட்கிறான். நண்பர்களே, அல்லா அப்படின்னு சொல்லி தண்டுங்க, அல்லாவை தெரிஞ்சுட்டு போகும். அல்லாஹ் கூட இருக்கிறான், அல்லாஹ் எங்கும் இருக்கிறான். இன்னஹு பிகுல்லி ஷைஇன் ஷஹீத். அல்லாஹ் சொல்றான், சகல வஸ்துக்களையும் அல்லாஹ் பிரசன்னம், அவன் ஒளிஞ்சு மறைஞ்சில பிரத்யட்சமாகிறான். நண்பர்களே, ஆனால் அல்லாஹ் தஆலாவை தெரிந்து கொள்வது ஒரு சிறப்பு, அது ஆப்ஷன்ஸ், அது தனி கலை, அதை கற்க வேண்டும். அதை ஞான கலை, இர்ஃபான், மாரிஃபா என்றெல்லாம் சொல்வார்கள். அதையும் நாம் படிக்கணும். அதை படித்தால்தான் அல்லாஹ்வுடைய உயர்வு தெரியும். அந்த அல்லாஹ்வை இப்படிப்பட்ட அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி கொடுத்தார்களே, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய விழாவை ஒவ்வொரு வினாடியும் கொண்டார்கள். இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சேவை தெரியும். எல்லாரும் சொல்றாங்க ரசூலுல்லாஹ் வந்து அந்த மசலா சொன்னாங்க, இந்த மசலா சொன்னாங்க, இதுதானே சொல்றாங்க. அவர்கள் செய்த பெரிய சேவை, லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பாஸ ஃபீஹிம் ரசூலா. முஃமின்களுக்கு பெரிய ihsan அல்லாஹ் செஞ்சா ரசூல் கொடுத்தார். ரசூல் கொடுத்து அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி கொடுத்தார். இது பெரிய நண்பர்கள்.
நான் அதிக பிரசங்கித்தனமாக ஏன்னா ரொம்ப நாள் இப்படி பெரிய நடுகள் பேசுறேன் கிடைச்சது சான்ஸ் சொல்றதுக்காக தெரிஞ்சுக்காங்க அது வேகமாக உங்க எல்லாருடைய துவாவை அந்த கருணைகளை தான் அல்லாஹ் பெருமானாருடைய சபையில் பேச வைக்கணும்னு அல்லாவும் நாடு அந்த பெயின் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஆனால் ஸ்டில் த பெயின் ரிமைன்ஸ் லேசாக இருந்துட்டு அது லேஸ் பண்ணி எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு நேரம் நீங்க அமைதி காப்பு என்னுடைய உபதேசங்களை கேட்ட நீங்க பெருமானார் பிறந்த தின விழாவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு போனதுக்கு பிறகு குறம் பேச பெருமானாரை அன்றைக்கு தான் மதிப்போம். ஒவ்வொரு வினாலையும் விழா கொண்டாடுவோம். அந்த பெருமானார் அறிமுகப்படுத்தி கொடுத்த அல்லாவே அறிமுகப்படுத்தி மந்திரியை ஒருத்தர் அறிமுகப்படுத்தி கொடுத்தா வயசுக்கு வர முடியல. எனக்கு அறவே மந்திரி தெரியாது. இவர் தான் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சார், அறிமுகப்படுத்தி வச்சார். ஆஹா ரசூலுல்லாஹ் பூமியில வந்து என்ன செஞ்சார்கள்? அந்த பரிசுத்த அல்லாஹ்வை மனுகுலத்துக்கு அறிமுகப்படுத்தி கொடுத்தாங்க. யார் அல்லாஹ் சகாயம் எப்படி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க அன்பர்கள்? நீங்க எல்லாரும் இப்ப அல்லாஹ் வச்சுதான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனாலும் என்ன சொல்றது? அவன் கூட இருக்கு தெரியும். வாஸ்தவமா தேடி பார்க்கறது தெரியுது. நீ பாருங்க அசாபுக்கு தெரியுது, ஜுப்பாருக்கு தெரியுது, கண்ணாடிக்கு தெரியுது, தலை தொப்பிக்கு தெரியுது, உடம்புக்கு தெரியுது, அல்லா இருக்கு. ஏன்னா அது இந்த கண்ணுக்கு தெரியாது. அது அதை எழுத கொடுத்தாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்க இந்த புனிதமிக்க விழாவில் பெருமானார் பிறந்த தினத்துல எல்லாரும் இறுதியில துவாக்கள் யாரெல்லாம் எந்த காரணத்துக்காக நீ நபியை அனுப்பிச்சு வச்சு அந்த பரிசுத்த நபியை அனுப்பி உன்னை அறியாத எங்களுக்கு அரபு நாட்டு மக்களுக்கு ஆரம்பமாக பிறகு அகில உலகத்துக்கு உன்னை நீ அறிமுகப்படுத்தி வச்சிருந்தே அதற்காகத்தான் நீ நபியை அனுப்பிச்சு. அந்த நபி அரும்பாடுபட்டு உன்னுடைய அட்ரஸ் கொடுத்தாங்க. யாரெல்லாம் இன்றைக்கு நாங்கள் உன்னை இழந்தவர்கள் உங்ககிட்ட எல்லாருக்கும் அல்ல எல்லாருக்கும் உங்ககிட்ட மாணவர்களுடைய சொத்து காசு அல்ல நண்பர்கள். அதனால தவிக்கிறோம் நல்லகுல் மௌலா ஃபலகுல் யாருக்கு அல்லாஹ் கிடைச்சானோ அவனுக்கு எல்லாம் கிடைச்சு. நீ அல்லாஹ் அடையாம எல்லாத்தையும் அடைய பார்க்கிற நண்பர்கள். அதை குறித்து என்ன செய்யும்? எல்லாம் அழியக்கூடிய வஸ்துக்கள், சனாவக்கூடிய வஸ்துக்கள், அழியாத பரம்பொருள் அல்லாஹ் அவன் கூட இதை காட்டி கொடுக்க வந்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு நீண்ட பிரசங்கம் தேவை, பல நாட்கள் தேவை, மாதங்கள் தேவை, வருஷங்கள் தேவை நண்பர்கள். இது அரை மணி 3/4 மணி நேரத்தில் சொல்லி முடிக்கிறது இல்லை. தாங்கள் என்னை இடையில சில சபைகளில் வெளியாக இருப்பாங்க, சில சபையில் முதுகுல கை வைப்பாங்க, சொல்லி அதுக்கு சகாயம் செய்வாங்க. சில பேர் முன்னால் முதுவாக சீட்டு வைப்பாங்க. இப்படியெல்லாம் தாங்கள் செய்யாமல் இந்த எனக்கு இவ்வளவு அவகாசம் கொடுத்ததுக்கு நான் ஆரம்பமாக அல்லாஹ் நன்றி செலுத்தி கொண்டு தாங்க என்னுடைய இந்த சின்னாடியால் வல்லினம் மெல்லினமில்லை கலந்து போகலான்னு பேச்சு இதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் கேட்டதற்காக தங்களும் நன்றி தெரியப்படுத்துகிறேன். உங்களுக்கு எதுக்காக சொல்றேன், நான் உங்களை பார்க்கவே இல்லை. பொய் சொல்ல நினைக்காதீங்க, பொய் சொல்ல நினைக்காதீங்க. உங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு அல்லாஹ் இங்க இருக்கிற சகல வஸ்துக்களையும் ஒரு அல்லாஹ் வஹதத்தில் கசரத்தில் சொல்றேன். எல்லாத்துலயும் அல்லாஹ் ஒருத்தன். ஆனா அல்லாஹ் அல்லாஹ்வா இருக்கிற மீன் அல்லாஹ் இவ்வளவு வித்தியாசம். இந்த செடி சவுக்கு செடி செடியாக அது மரமாக, இந்த சீரியல் செட்டு சீரியலாக, ஆனா அல்லாஹ் கூட இருக்கிற சீரியல் செட்டு அல்லாஹ். இந்த மைக்கு ஸ்டாண்டும் கூட அல்லாஹ் இருக்கிற இது அல்லாஹ். நண்பர்கள் இந்த உண்மையை உணர்ந்து வந்தார்கள் சொன்னார்கள். ஏன் சில மூடர்கள் எல்லாம் அல்லாஹ், வான அல்லாஹ், பூமி அல்லாஹ், மாடு அல்லாஹ், கடல் அல்லாஹ், குதிரை அல்லாஹ், நீ அல்லாஹ், நான் அல்லாஹ், அவன் நரகத்தை கூட அல்லாஹ் சொல்லுவானா இந்த நரகம் அல்லாஹ் நோய் கொடுக்க உள்ள போது அந்த மாதிரி சில மூடர்களுக்கு நடந்திருக்கிறார். எல்லாம் அல்லாஹ் ரெண்டாவது வார்த்தை முடிச்சுட்டான். எல்லாம் அவன் எல்லாம் அவன் செய்யும் முடிச்சுட்டான். இது என்ன மாரிஃபாவுடைய சொல்றோம் நண்பர்கள். இது நரகத்துக்கு கொண்டு போற வழி சுந்தரமாக சூஃபியாக முடிவு செய்யும். அல்லாஹ் ஞானம் ஒரு பாரம் குர்ஆன் ஷரீஃபில் ஏவல்களுக்கு சம்பந்தப்பட்ட ஆயத்து 600 ஆயத்து முடிஞ்சு போச்சு. 600 ஆயத்தில் ஏவல்களுக்கு முடிஞ்சு போச்சு. பாக்கி 6066 ஆயத்தில் என்ன இருக்கு? அந்த அல்லாஹ்வை பற்றிட்டாங்க. முழு குர்ஆன் அல்லாஹ்வை பற்றி விளக்கம் அறிமுகம் நமக்கு தேட்டம் இல்லை. சில பேர் சொல்றாங்க அல்லாஹ் பத்தி என்ன விசாரிச்சு அதை போய் ஒரு பாடம் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அல்லாஹ் நண்பர்கள் இவ்வளவு பொறுமை. இந்த பசங்களுக்கு 22 வயசுல நிக்கா செஞ்சா நிக்கா மஜ்லிஸ்ல நாம ஒரு முசாஃபா செஞ்சா கையெழுத்துட்டே ஓடுறோம். நான் சொல்றேன் என்ன சண்டால பேர் உனக்கான எவ்வளவு தூரத்துல முசாஃபா செஞ்சுட்டு இருந்துட்டு ஓடுறேன். உங்களை கட்டிட்டு அவங்க என்ன செய்யுது? ஈஜாவை கபூல் முடிச்சு யாரு எனக்கு மனைவியாக இருக்கிறா அவங்க முகத்தை பார்த்துருங்க. ஆஹா இப்ப சிட்டின் காலத்துல பாத்தீங்களா நிக்கா ஓடுறோம். 50 பேர் இருக்கிறாங்க முசாஃபா செய்ய ஓடுறோம். அல்லாஹ் சொன்னா
அது இப்ப என்னத்துக்கு மெதுவா சொர்க்கத்துல போய் பார்த்துக்கலாம். என்ன அர்த்தம்? உனக்கு அல்லாவுடைய தேட்டம் இல்லை நண்பர்களை பயப்படுங்க. அர்த்தம் இறை தேட்டத்தை உண்டாக்கி அல்லாஹ் குர்ஆன்ல தஸ்வீர் அடிக்கடி தன்னை பத்தி சொல்லி அந்த ஆசை உண்டாக்கிட்டான். உண்டாக்கி என்ன சொன்னான்? அர்-ரஹ்மான் ஃபஸல் பிஹி கபீரா. அல்லாஹ்வை பற்றி ஞானவான்கள் இடத்துல கேளு, நீ கிதாபை பார்த்து கேட்டுக்கோ. முஹியத்தீன் ஆண்டவர் சொன்னாங்க, அல் இல்மு யூஹது மின் அஃப்வாஹி ரிஜாலில்லாஹி அல் ஃபதூர் ரப்பானி. முஹியத்தீன் ஆண்டவர் சொன்னாங்க, அல்லாஹ்வை பற்றி ஞானங்களை அல்லாஹ்வை அறிந்து ஆரிஃபீன்களுடைய வாயால தான் அறிவு. லா பி ஸஹாயிஃபி வ தஃபாத்திர். இந்த பெரும் பெரும் கிரந்தங்களில் நீ அல்லாஹ்வை அடைய முடியும் நண்பர்கள். அதனால சில பேர் அல்லாஹ்வை பற்றி இவத்து என்ன படிச்சது வேணாம் வராது. ஒன்று அல்லாஹ்வுக்கு தேட்டம் இல்லை. தேட்டம் இருந்தால் கட்டாயம் வருது நண்பர்கள். இப்போ இந்த பாலிடெக்னிக்ல மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. ஏன் பசங்க வரல? ஏன் வரல? அவனுக்கு பிடிக்கலே வரல, அவனுக்கு தேவையில்லை வரல. மற்றவங்களும் வந்திருக்கிறாங்க, தேவை உள்ளவங்க வந்திருக்கிறாங்க. பக்கத்தில் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஏன் பசங்க யாரும் வரல? பல பேர் வந்து படிக்கிறாங்க, தேவை உள்ளவர்கள் வந்திருக்கிறாங்க. நண்பர்களே, அல்லாஹை பற்றி தேவை இருந்தால் நிச்சயமாக நான் அதை ஆசைப்படுங்க. புளியில வச்சாலும் இப்போ நானே இங்கே வந்தவங்க அறிமுகப்படுத்துங்க. இப்ப பேசுகிறாரு பேச்சாளர் யாரு, இந்த பெரியவங்க யாரு, தலைவர் அவர்கள் யாரு, கரஸ்பாண்டன்ட் யாரு, அன்பர்கள் தெரிஞ்சுக்கிறேன். தெரிஞ்சுக்காம போயிட்டா போனதுக்கு என்ன சொல்லுவீங்க? மனுஷனா இந்த ஆளு, இவனுக்கு போய் ஆண்டவன் கண்ணு கொடுத்தானே, நானும் பக்கத்துல உட்கார்ந்துருந்தேன். ஒரு ஜாடர் அட ஒரு கடையில் என்னதையாச்சும் பாக்குறது இல்லையான்னு கேட்டியா கேட்கிறேன். அன்பர்களே, நீ உன்னை குழியில வச்சே அல்லா கேட்பான். மந்தா வாழ்நாள் அவன் கூட இருந்தனே, உன்னை சுமத்தி விட்டு அடைஞ்சனே, உன்னை பாத்ரூம்ல போகும்போது நான் பிரியிலே, நீ பெஞ்சாதிட்டு படும்போது நான் பிரியை. அன்பர்களே, நீ வேற யாரையும் வச்சுக்க முடியும். இங்க அல்லாஹ் மா யகூமு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லாஹு வலாஹும். நீ 3 பேர் ரகசியம் பேசினா 4வது அல்லாஹ் இருக்கிறான். இந்த அல்லாஹ் தஆலா வலா வலா ஹம்ஸத்தின் இல்லா வசாதிசும். நீ 5 பேர் பேசினே 6வது. வலா அக்ஸர வலா அத்னா. நீ 9வது 10வது அல்லாஹ். நீ ஒருத்தர் இருந்தே 2வது. அன்பர்களே, யாரும் தனிச்சு. ஆனால் பெரியவர்கள் கை சேர்த்து சொல்றாங்க. ஹாய் என்ன சொன்னாங்க? மௌஜூதுக்கு மாதூம் சமஸ்தாக சமானா. உள்ளாமல் இப்படி இருக்கக்கூடிய ஆண்டவனை அவனை இல்லாம ஆக்கி இந்த சண்டாளர்கள் இவர்கள் உலாவி கொண்டிருக்கிறார்கள். நான் இருக்கிறேங்கிற மமதையில் உலாத்துறாங்க. யாரு? மௌஜூதுக்கு மாதூம் சமஸ்தாக சமானா சொல்லிவிட்டார்களே. क्या अंधों की खुदा अंधों की आंखों से खुदा हाय जुदा. நான் என்ன சொல்றேன்? இந்த அகக்கண் குருடர்களை பார்வையிட்டு அல்லாஹ் அப்பால் ஆயிட்டான். நண்பர்களே, அகக்கண்ணால தேடுது. குதுப் நாயகம் துஆ கேட்டார். என்ன துஆ கேட்டார்? யா அல்லாஹ், உன்னை எங்களுக்கு காட்டு, துனியாவையும் காட்டு, ஆகிரத். நண்பர்களே, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக குர்பா மின்கா வன் நஸரு இலைகா ஃபி துன்யா வல் ஆகிரா. இது குதுப் நாயகம் கேட்ட துஆ. முஹியத்தீன் ஆண்டவர் அவங்க பாதம் படாத ஆளுக்கு விலாயத்து கிடையாது. அந்த மகான் என்ன கேட்கிறாங்க? ஃபித் துன்யா வல் ஆகிரா. யா அல்லாஹ், உன்னை எங்களுக்கு காட்டு ஆண்டவனே, துனியாவையும் காட்டு, ஆகிரத். நீ குழப்பிக்கவே துனியாவை எப்படி அல்லாஹ்வை பார்க்கிறது? உடனே எஜமானர் விரிவுரை செஞ்சுட்டாங்க. ஃபித் துன்யா பி குலூபினா. இந்த உலகத்தில் நீங்க கல்புக்கு காட்டு, வஃபில் ஆகிரா பி ஆயுனினா. மறுமை நாளிலே கண்களுக்கு காட்டு. அன்பர்கள், அப்ப துனியாவில் ஒரு தீதா அகக்கண்ணுக்கு, அது இல்மு கண், ஞான கண். இறை ஞானத்தை தேடுங்க, அல்லாத அகக்கண் கொண்டு தரிசிங்க, சந்தோஷமா வாழுங்க. மன்னரையில போய் அல்லாஹ் அப்படின்னு சொல்லு. இத்துடனே இது நான் அதிக பிரசங்கி, உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்லிக்கிட்டேன்? அதிக பிரசங்கித்தனமா பேசிக்கிட்டே உங்களுக்கு தெரியும். அன்பர்கள், நல்லது தான் எடுத்துக்கிட்டு நான் இத்துடன் என்ன சொல்றேன்? துவா செஞ்சா சில பேர் எந்திரிக்கிறாங்க. கூட்டம் முடிஞ்சிட்டு மகாஜனங்களே உள்ளாமல் அப்படி பேச பட்டியலை இழந்துட்டு மகான்கள் இருக்கிறாங்க. நான் ஜியாரத்துக்கு வந்திருக்கிறேன். எங்களுடன் அந்த தாய்மார்கள் 10 பேர் அங்கே இருக்கிறாங்க. அவங்க தவறி சளைச்சுட்டு இருப்பாங்க. அதனால நான் என்னுடைய சுற்றியை முடித்துக்கொண்டு அங்கு சென்று மகான் அவர்களை தரிசித்துக் கொண்டு, ஏன் அந்த மகானை தரிசிக்க போறேன்? அது ஒரு குழப்பிப்போம். அல்லாஹ்விடையா கேட்கணும். நான் என்ன சொல்ல முடிக்க போற விஷயம் அல்லாஹ்விடையா கேட்கணும். அவளியா இந்த ஆள் நாடுறான். இப்ப இது ஒரு பிரச்சனை. நண்பர்களே, கொஞ்சம் விளங்கி. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்ப 80 வருஷம் பிள்ளை. ஜக்கரியா நபிக்கு 80 வருஷம் குழந்தை இல்லை. அவங்க மக்காவில கேட்டாங்க, மதீனா ஹரம் ஷரீஃப்ல கேட்டாங்க, ஜம்சம் கிணத்துல கேட்டாங்க, மினாவில கேட்டாங்க, அரஃபாவில கேட்டாங்க. எல்லா உலகம் எல்லாம் துவா. நண்பர்களே, துவா கேட்டாங்க. கடைசியாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் வணங்கி வந்த அந்த வழிபாட்டு ஆடை இருக்குது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உணவு கொடுக்கிற பொறுப்பு அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க.
மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உணவு கொடுக்கிற பொறுப்பு ஜக்கரியா நபி. குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியா மிஹராபா வஜத இன்தஹா ரிஸ்கா. எப்போ போனாலும் அங்க ரிஸ்க் இருக்கு. இவங்க கொண்டு போறதுக்கு முன்னே இங்க வகை வகையான உணவு சோழ ஆச்சரியப்பட்டு நபி கேட்டாங்க. கால யா மரியம் அண்ணா லக்கி ஹாலா, மரியமே உங்களுக்கு என்ன சோறு சொன்னாங்க. நான் கொண்டு வந்து சோறு எல்லா வகையான உணவு இருக்கு, இது ஏதுன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க காலத்து இந்தில்லா, உங்களை கொடுக்க சொன்னாலே அந்த அல்லாஹ் உங்களுக்கு முக்கியத்தை அனுப்பிச்சிருக்கு. நீண்ட சட்டம் ஒரு ஆயிரம் அல்லாஹ் சொல்றான். எப்போ ஜக்கரியா நபி மரியம் அலைஹிஸ்ஸலாம் தொழுத அந்த இடம் இது மக்பூலான இடம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்விட ஒரு அந்தஸ்து இருக்கு. இவர்கள் விலாயத்துள்ள பெண்மணி, பெண்களை யாரும் நபியா கேட்க, பெண்களுக்கு நுபுவத்தில்லை, பெண்களுக்கு விலாயத் கொடுத்தார், இறை நேசர்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் வலிமார்களுடைய பட்டியல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாயார். அப்ப ஜக்கரியா நபி அங்கே போய் அந்த கராமத்தை அற்புதங்களை பார்த்த உடனே இது அல்லாஹ்வுக்கு பிரியமான பெண்மணி, விலாயத்துள்ள பெண்மணி, இந்த இடத்துல துவா கேட்டா என் துவா அல்லாஹ் கபூல் செய்யக்கூடும் என்று சொல்லி ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு, அங்கே இது விலாயத்துள்ள இடம் தெரிந்த மாத்திரத்திலே அப்பவே அல்லாஹ் துவா கேட்டார். குர்ஆன் சொல்லி நான் சொல்றேன் ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு, அங்கே கைக்கிட்டாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்விட இவ்வளவு அந்தஸ்து இருக்கு. அவர்கள் இருக்கிற இடத்துல இருந்து கேட்டா அல்லாஹ் கபூல் செய்யும். நண்பர்களே, அவுலியாக்கள் அடங்கி இருக்கிற இடத்துல போய் அவங்க பக்கத்துல இருந்து அல்லாஹ்விட துவா கேட்டாங்க. நான் என்ன சொல்லுவேன், குர்ஆன் முன்னால வச்சா ஃபஜ்ரான பத்தாது மாசங்களா எங்க இருந்து கேட்க சொன்னாலும் உங்களுக்கு தெரியும். குர்ஆன் ஓதிப்பா நண்பர்களே, எங்க ஓதுவோம் நாம அப்படியே வச்சிருக்கிற குர்ஆன் மௌத்தா போனா நன்மை அனுப்புறதுக்காக வச்சிருக்கோம். நாம ஓதி அது நம்மளுடைய கைடன்ஸ், நம்மளுடைய நம்ம வழிகாட்ட வந்திருக்கிறது. ஆனா செத்து போனவங்களுக்கு நம்ம அனுப்புறதுக்காக வச்சிருக்கோம். யாரோ இன்றைக்கு எத்தனை பேர் 25-30 வயசுல குர்ஆன் தெரியாம கஷ்டப்படும், குர்ஆன் தெரியாம கஷ்டப்படும். ஷாவுல் அந்த கம்பெனியில தமிழ் யாசின், தமிழ் அல்ஹம்து சூரா, தமிழ் மௌலூது. அன்பர்கள் தமிழ்ல ஓதுனா உச்சரிப்பு சரியா வருமா? நான் படிக்கிறேன்னு நினைக்காதீங்க. எங்க பக்கத்துல ஒரு ஆள் தமிழ்ல மௌலூத் வாங்கி வச்சுட்டு ரபியுல் அவல் பண்ணல, அவரு மின்னால அரபியில ஒரு ஆரம்பிச்சான், தமிழ்ல ஓதுவார். இவர்கள் என்ன ஓதுறான், அந்த ஃபாமத்த ஃபீனா பஹரயின் ஜாஹிர்னு வைத்திருக்கு. அத அவர் தமிழ்ல எடுத்துக்கிறாங்க. பாமாட்ட ஃபீனா பஹரயின் ஜாஹிர் என்று ஜாலிச்ச ஆளு போட்டு முது ஓடுறாங்க. தமிழ்ல அப்படி முது ஓடுறாங்க. விளங்குறவங்களுக்கு ஃபாமத்த ஃபீனாவை பாமாட்ட ஃபீனான்னு படிக்கிறாங்க. வேற என்ன படிக்கிறாங்க நண்பர்களே? ஏ அல்லாஹ்வுடைய குர்ஆனை இந்தியா படிக்கிறீங்க. எங்களுடைய இந்த உருவங்கள் உன்னுடைய சிந்தனைங்கிற ஞானப்பூங்கா வருது. நண்பர்களே, நாம் எங்கிருந்தோம் அல்லாஹ்வுடைய சிந்தனை என்கிற ஞான பூங்காவில் குடியிருந்தோம். அங்கிருந்து அல்லாஹ் தன்னுடைய உள்ளமையை நமக்கு இரவலாக கொடுத்து நம்மளை இங்க அல்லாஹ் கொண்டு வந்து பூமிக்கு அல்லாஹ் கொண்டு வந்து நம்மளை வாழ வச்சிருக்கிறாங்க. தன்னுடைய ஹயாத்திலிருந்து அல்லாஹ் ஹயாத் ஆதமுடைய சரீரத்தில் என்னுடைய ரூஹிலிருந்து ரூஹுங்கிறான். தான் ரூஹுங்கிறான். அன்பர்களே, நீ இந்த மாதிரி யாரோ ரூஹுங்கிறாங்க தாய்கள் அன்பர்களே. அல்லாஹ் தன்னுடைய ஹயாத் யாரெல்லாம் எங்களுக்கு பார்வையை கொடுத்து, கேள்வியை கொடுத்து, பேச கொடுத்து, நாவு கொடுத்துறது, எங்களுக்கு கைகாலுக்கு சலாமத்தா கொடுத்து, சோகத்தை கொடுத்து, எல்லாம் கொடுத்துறது. ஆண்டவனே, எங்களுக்கு இந்த சன்மார்க்க இஸ்லாமி கொடுத்து, உன்னுடைய நபியை கொடுத்து, யாரெல்லாம் உன்னுடைய நபியை ஏன் கொடுத்து உன்னை அறிமுகப்படுத்தி கொடுப்பது. ஆகவே ரப்பே, இந்த நபியவர்கள் பேரால் இன்றைக்கு அந்த நபியை புகழ்பாடக்கூடிய நாம் அந்த நபியை கொண்டு உன்னை அறிமுகப்படுத்தி கொடுத்திய ரப்பே, உன்னை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு அருள் புரிவாயாக. புனிதமிக்க அந்த பரிசுத்தனுடைய ஹபீப் நாயகத்தின் பேரால் கேட்கிறேன். உன்னுடைய மாலிகா ஞானங்களை கொடுத்து நீ எங்களுடைய இருக்கக்கூடிய உணர்வை எங்களுக்கு ஊட்டி நாங்கள் சதாவுடனே இருந்து அதில் லயிச்சு சொக்கி வாழக்கூடிய உண்மை பக்தர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. அன்பர்களே, தோழர்களே, மறுபடியும் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது 8:08 முடிக்கிற கூட்டம். நான் வந்ததுனால கொஞ்சம் நீண்டுச்சு. அதை நீங்க பாக்கியமா அதாவது ஒரு வீட்டுல சாப்பாடு கொடுத்தாங்க, குஸ்கா சொல்லணும்னு சொன்னாங்க. நாம போனோம்னா இன்னும் 3/4 மணி நேரம் ஆகும். ஏன்னு கேட்டேன். திடீர் ப்ரோக்ராம் மாற்றி சிக்கன் பிரியாணியை போட்டோம்னு சொன்னா எப்போ லேட்டா போச்சு நாங்க போறோம். யார் போய் உதாரணம் சொல்றேன், போவீங்களா? முதல்ல குஸ்கான் போட்டோம், இப்போ 3/4 மணி நேரம் லேட்டு. ஏன் லேட்டு? சிக்கன் பிரியாணியை ப்ரோக்ராம் மாற்றியாச்சுன்னா கோச்சிங் போயிடுவீங்களா? ஆனா மீனாதி விழாவுக்கு தான் 8:30 முடிக்கல, நாங்க போயிட்டே இருப்போம். அப்படி சொல்லக்கூடாது.
அல்லாஹ் பார்த்து இந்த அறிவை வாய்ப்பு நண்பர்கள் சென்ற வருஷம் நம்ம கூட இந்த இத்தனை பேர் இப்படி ஆகிய எல்லாரும் நம்ம அவுத்து கிடக்கு. Everybody will pass away from here. Nobody can escape. உங்க அபிப்பிராயம் என்ன? யாரும் இருக்க முடியுமா? முடியாது. போய்தான் ஆகிய இந்த பாக்கியம் நல்லா கொடுத்துருக்கேன். இன்னும் பெரியவர்கள் பேச வேண்டியது இருக்கு. நன்றி விழா இருக்கு. எல்லா நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளுங்க. நீங்க இடையில போறீங்களே என்ன குறைச்சல. நான் முசாஃபிர் ஆண்டவன் சலுகை செய்யும். நீங்க இருக்கிறவர்கள் 4 காசு கொடுத்து அசல் அல்லாவே முசாஃபிருக்கு 2 காசை குறைச்சிருக்கேன். இவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லா முடிச்சிருக்கேன். நீங்களும் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. நான் முசாஃபிரை வழி போக்க மகானோட ஜியாரத்து வந்திருக்கேன். தாய்மார்கள் விட்டுட்டு வந்திருக்கிறேன். நீங்க எல்லாரும் அன்போடு என்ன வழி அனுப்பிச்சுவீங்க. நான் போறேன். அன்பு வழி அனுப்பினா கூட வாங்கன்னு சொல்லி நான் போனதுனால நீங்க யாரும் எந்திரிக்க கூடாது. சந்தோஷம் தான். எல்லாத்தையும் நான் வேண்டிக்கிறேன்.